ரித்விக்கு ஒரு ஊரில் ஒரு நாய் இருந்துச்சாம். அந்த நாய் வந்து ரொம்ப முட்டாளாக இருந்துச்சான். எப்படின்னு சொல்லி தெரியுமா உனக்கு? ஏன் அதை முட்டாள்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னு கேளு. ஏன் தெரியுமா? அது இறைச்சி கடையில் போய், இறைச்சி கடைன்னா என்னது? கறிக்கடை. கறிக்கடையில் போய் எலும்பு துண்டை வந்து அதில் போட்டிருப்பாங்களோ அதை வந்து தூக்கிட்டு ஓடி வந்துடுமா. சரியா? அப்போ வந்து அதனோட வாயில் அப்படி எலும்பு துண்டு இருந்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. ஐயா, எந்த நாய்க்கும் இதை கொடுக்கக்கூடாது, நம்ம மட்டும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தெருவில் இருந்த நாய்கள் எல்லாத்தையும் பார்த்து குலைச்சிக்கிட்டே ஓடி வருமா. சரி, எலும்பு துண்டை தாங்கன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த குட்டி குட்டி நாய்கள்லாம் கேட்குமா. அப்போ யாருக்காவது அந்த குட்டி நாய்க்கெலாம் கொடுக்குமா? இது கொடுக்கவே செய்யாதான். சரியா? இல்லை, முழுசாக நான் தான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு ஓடி வருமா. போகிற வழியில் ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்குமா. ஆறுனா என்னது? ரிவர். வெரி குட். சரியா? அந்த ஆறு ஓடிட்டு இருக்கோம். ஆறை நம்ம கிராஸ் பண்ணி போகணும்னா அதில் என்ன கட்டியிருப்பாங்க? பிரிட்ஜு கட்டியிருப்பாங்க. வெரி குட். பாலம் கட்டியிருப்பாங்களா? அந்த பாலத்தில் நாய் தாண்டி போகணும்னு சொல்லிட்டு அதில் நடந்து போகுமா. நடந்து போகும்ச்சுல உள்ள தண்ணியை வந்து எட்டி பார்க்குமா. எட்டி பார்த்தா அந்த தண்ணிக்குள்ளே அந்த நாயோட ஷேடோ தெரியுமா. சரி, அப்படியே நம்ம தண்ணியில் எட்டி பார்த்தா நம்மளோட உருவம் அதில் தெரியும்ல. அந்த மாதிரி நாயோட உருவம் தெரியுமா. தெரிஞ்சவுடனே அதில் பார்த்தா அதில் ஒரு நாய் வாயில் எலும்பு துண்டு வச்சுருக்குமா. உடனே இந்த நாய்க்கு அதை பார்த்த உடனே அப்படி ரொம்ப ஆசை வருமா. நம்ம வாயில் ஒரு எலும்பு துண்டு இருக்குது, அந்த நாய் வாயிலேருந்து இன்னொரு எலும்பு துண்டை நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு எத்தனை எலும்பு துண்டு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குலைச்சிருக்குமா. குலைச்ச உடனே இது வாயிலிருந்த எலும்பு துண்டு என்ன ஆயிருமா? தண்ணிக்குள்ளே டொம்முன்னு விழுந்துருமா. விழுந்த உடனே அப்படி தண்ணியில் தெரிஞ்ச அந்த நாயோட ஷேடோ அப்படி கலைஞ்சி போயிருமா. ஏன்னா தண்ணி அப்படி கலங்கிரும்ல. அப்போதான் புரியுமா இந்த நாய்க்கு அதில் வேற எந்த நாயும் இல்லை, நம்மளோட நிழல் தான் தெரிஞ்சிருக்கு. நம்ம அதை பார்க்காம என்ன பண்ணிட்டோம், அந்த இதுக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து நம்ம வாயில் இருந்த எலும்பையும் இப்போ தவற விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப பேராசைப்பட்டுட்டோமேன்னு சொல்லி நினைக்குமா. அதனால தான் அந்த நாயை வந்து முட்டாள் நாயின்னு சொல்கிறாங்க. நம்மள்கிட்ட எப்போவுமே நம்மள்கிட்ட இருக்கிறது போதும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். சரியா? புரியுதா? நம்ம வந்து பேராசைப்பட கூடாது. வெரி குட்.